ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சவ்வரிசியால் சிம்பிளான அண்ட் டேஸ்டியான புடிங் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் நான் 1/2 கப் சவ்வரிசி எடுத்து நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன். இது கூட கருப்பட்டி பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி பவுடருக்கு பதிலாக க்யூப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். திக்கான தேங்காய் பால் 1/2 கப் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சேமியா எடுத்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையானால் ப்ளம்ஸ் முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தண்ணி 4 கப்ஸ் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த கப் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா பொருட்களையும் அளந்தெடுத்தேன். நீங்களும் சவ்வரிசிக்கு எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பை வச்சு மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. முதல்ல எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி பவுடரை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காகும் வர சூடாக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 கப் தண்ணி சேர்த்து தண்ணீர் லேசாக சூடானதும் கழுவி வச்சிருக்கிற சவ்வரிசியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து சவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட் ஆகி தண்ணி வற்றும் வரைக்கும் மூடி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். சவ்வரிசி கட்டி விழாமல் இருக்க ஒரு கரண்டியால் இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கருப்பட்டி கலவை நல்லா கொதித்து பபுள் வந்துருக்குது. கருப்பட்டியை சூடாக்குறதுக்கு காரணம் கருப்பட்டியில் பச்சை வாசம் போய் நம்ம செய்கிற புடிங்க்கு நல்ல நிறத்தையும் நல்ல டேஸ்ட்டையும் நல்ல மணத்தையும் கொடுக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ சவ்வரிசியை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி டிரான்ஸ்பரண்டாக நம்மளுக்கு ஏற்ற பதத்தில் வந்தாச்சு. இந்த நேரத்தில் கருப்பட்டி கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சவ்வரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், சவ்வரிசியோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ப்ரௌனாக மாறிக்கொண்டு வருது. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் முடிஞ்சாச்சு. இப்போ பார்க்கலாம் திறந்து. நல்லா பபுள் விட்டு திக்காக வந்துருச்சு. இந்த நிலையில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதோட சேமியாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். டைம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். பாருங்கள், நல்ல திக்காக கலரோட நல்ல அருமையாக நம்ம டிஷ் ரெடியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டும் சாப்பிடலாம். இல்லையா, உங்களுக்கு கூலாக தேவையாயிருந்தால் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு அதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்களாண்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சேனலையும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.